வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். மகாபாரதத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருந்தது. நமக்காகவே சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது போல் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற பொழுது அது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்ன விஷயமாக இருக்காது. உலகத்திற்கு அந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனன் கண்ணனிடத்தில் தெரிவிக்கிறார். இந்த கிருஷ்ண பரமாத்மா நிறைய விஷயங்களை நமக்காக இந்த மகாபாரத நிகழ்வுகளில் நடத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு அஸ்திரம் பிரயோகம் செய்கின்ற பொழுது அந்த அஸ்திரத்திற்கு எதிர் அஸ்திரம் அப்படிங்கிறதும் கத்துக்கணும். இது எப்படி அப்படின்னா, இப்ப சர்பாஸ்திரம் அப்படின்னு ஒன்று பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எதிர் அஸ்திரம் கருடாஸ்திரம் அப்படின்னு ஒன்று பிரயோகம் பண்ணுவாங்க. இந்த கருடாஸ்திரம் சர்பாஸ்திரத்தை வீழ்த்தி விடும். இதுதான் உண்மை. அதே போல் வருணாஸ்திரம் பிரயோகம் பண்றாங்கன்னா அக்னியாஸ்திரம் அதுக்கு பிரயோகமாகும், எதிர்ப்பு. ஆனா இந்த இடத்திலே நாராயண அஸ்திரம் அப்படின்னு ஒன்று பிரயோகமாகிறது. இந்த நாராயண அஸ்திரத்திற்கு எதிர் அஸ்திரம் என்பது தெரியாது அர்ஜுனனுக்கு. ஏன்னா நாராயண அஸ்திரம் அப்படிங்கிறது அது ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்துக்கு கடவுள் அஸ்திரம். அது அந்த அஸ்திரத்திற்கு எதிர் அஸ்திரம் கிடையாது. இன்றோடு நாம் அழிந்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலையில் அர்ஜுனன் கண்ணனை பார்க்கிறார். இந்த கிருஷ்ணர் இருக்கிறாரே, ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் சில வேலைகளை செய்து விடுவார், அழகாகவும் செய்வார். என்ன பண்றார்? கவலைப்படாதே. உடனே சொல்றார், கவலைப்படாதே. இந்த அஸ்திரத்திற்கு எதிர் அஸ்திரம் இருக்கிறது. அப்படியா? அது என்னவாக இருக்கும் என்று அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி. இதை நீ வசிஷ்டரிடமோ விசுவாமித்திரரிடமோ போய் கற்று வர தேவையில்லை, உன்னிடத்திலேயே இருக்கிறது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நாம் நமக்கு தெரிந்த விஷயங்களை சில இடங்களில் பயன்படுத்தாமல் சென்று விடுவோம். அப்படி பயன்படுத்தாமல் செல்லுகின்ற பொழுது அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்று இல்லை. நமக்கு தெரிந்திருந்தும் இதை இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்று செல்லுகிறோம் என்று அர்த்தம். இந்த அர்ஜுனன் கேட்கிறான், அப்படி என்ன அஸ்திரம் பரமாத்மா, அப்படி என்ன அஸ்திரம் இருக்கிறது தெரியப்படுத்து. 2 காலையும் மண்டி போட்டு வைத்துக்கொள், கைகளை கூப்பி பகவானை நாராயணரை நோக்கி வணங்கு, தியானத்தில் இரு. அப்படி தியானத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உனக்கு எந்த கஷ்டமும் வந்து சேராது. ஏன்னா ஒரு சில இடத்தில் நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா ஒருவன் போருக்கு செல்லுகின்ற பொழுது அடிக்கிறான் என்றால் திருப்பி அடிக்க வேண்டும். ஆனால் ஒரு தாய் அடிக்கின்ற பொழுது நாம் திருப்பி அடிக்க முடியுமா? அந்த இடத்திலே கை கூப்பி வணங்கி இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நான் தவறு செய்தவில்லை, இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கை கூப்ப வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல அதுதான் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த இடத்துல ஜெயிக்க முடியும்.
ஒரு தாயுள்ளம் கொண்ட இறைவன் அல்லவா? அந்த தாயுள்ளம் கொண்ட இறைவன் உங்களுக்கு கருணையை பொழிவார். ஏன்னா இரண்யகசிப்பு என்ன செய்கிறான் என்றால் கதையை எடுத்து அடைத்தையும் அடித்து நொறுக்குகிறான். அவனுடைய மகன் மண்டியிட்டு கைகூப்பி வணங்குகிறான். ஏன் உன்னுடைய பரமாத்மா இப்பொழுது வரவில்லையா? இரண்யகசிப்பு கேட்கிறான், உன்னுடைய பரமாத்மா இப்பொழுது வரவில்லை. தந்தையே, நீ அடித்து நொறுக்குகிறாய் என்று பயந்து நான் கைகூப்பி வணங்குகிறேன் என்று நினைத்து விட்டாயா? இல்லை, என் இறைவனை நான் வணங்குகிறேன். என்னுள் இருக்கும் இறைவனை நான் வணங்குகின்ற பொழுது நீ பயந்து விட்டாய். உன்னை வணங்க வேண்டும் என்றால் தாராளமாக நான் வணங்குவேன். என்னுடைய தந்தை நீ. உன்னை வணங்குவதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் நீ யாரை எதிர்த்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள். மகாவிஷ்ணுவை எதிர்த்து நிற்கிறாய், பரமாத்மாவை எதிர்த்து நிற்கிறாய், கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றாய். அதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்பதற்காகவே நான் இறைவனை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் இந்த நாராயண அஸ்திரம் பிரயோகம் செய்தவுடன் அனைத்து ஜீவராசிகளுமே பயந்துதான். ஏன்னா அந்த அஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் இல்லை. அப்படி பயப்படுகின்ற பொழுது இந்த கிருஷ்ண பரமாத்மா யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு விளையாட்டான ஒரு செய்தி சொல்லுவார்கள். நாராயண அஸ்திரம் பயன்படுத்துகின்ற பொழுது அனைவரையும் வீட்டில் இருக்க சொன்னார். நமக்கு லாக்டவுன் போட்டாங்கல்ல சில வருடங்களுக்கு முன்பு, அந்த மாதிரி மகாபாரதத்தில் ஒரு லாக்டவுன் போடப்பட்டு அனைவரையும் வீட்டில் இருந்து இறைவனை வழிபாடு செய் அப்படின்னு சொன்னார். இந்த நாராயண அஸ்திரம் என்ன ஆகும் அப்படின்னா, சூரிய ஒளி இருக்கும் வரைக்கும் இந்த நாராயண அஸ்திரம் பயன்படும். அந்த நாராயண அஸ்திரம் இருக்கின்ற பொழுது நீங்கள் வெளியில் வந்தீர்களே ஆனால் உங்களுடைய நின்னீங்கன்னா இறப்பு, மண்டியிட்டு வணங்கினால் அதற்கு விதிவிலக்கு கிடைக்கும். யாருமே போருக்கு வராமல் இருந்து விட்டால் கண்டிப்பாக அன்றைய நாராயண அஸ்திரம் பலிக்காமல் போய்விடும். அப்படித்தான் அந்த அஸ்திரத்தை, பிரயோகம் செய்யப்பட்ட அஸ்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அந்த அஸ்திரம் பிரயோகம் செய்தும் அதை பயன்படுத்தாமல் செய்தவர்தான் இந்த பரமாத்மா. நாம் இறைவனிடத்தில் எப்பொழுதெல்லாம் அன்பு கொண்டு, எப்பொழுதெல்லாம் நாம் தீவிர அன்பு கொண்டு இறைவனை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் உங்களை காப்பதற்காகவே மனித உருவிலோ மற்ற உயிரினங்கள் உருவிலோ வந்து உங்களை காப்பாற்றுவார். இதுதான் நீதி, இதுதான் உண்மை. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்.